ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நாங்கள் இன்றைக்கி வெங்காய சட்னி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். என்ன இவங்க வெங்காய சட்னி சொல்லி தராங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இது பிகினர்ஸுக்கு தான் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டுக்கு பேன் ஒன்று அடுப்பில் வச்சு அதில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா ஹீட் ஆகினதுக்கு பிறகு அதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு கருக விடாதீங்க கடலைப்பருப்பு. அதோட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சமாக பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு பிறகு பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணுங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுங்க. அப்போ தான் டக்குண்டு வதங்கிடும். அண்ட் அதோட பெரிய பச்சை மிளகா ஒன்று ஆட் பண்ணுங்க. அண்ட் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி ஆட் பண்ணாலே போதும். இது எல்லாத்தையுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வரும் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆட் பண்ணாலே போதும், அவ்வளோதான். இதை இப்போ நாங்கள் கூலாவினதுக்கு போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இது நாங்கள் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை அரைச்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்க. நிறைய ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. இது மாதிரி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி ஆயில் ஹீட் ஆகினதுக்கு பிறகு கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு நல்லா பெரிய காஞ்ச மிளகா ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எங்களோட வெங்காய சட்னி ரெடி. இதே மாதிரி நீங்களும் ஹோமில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.